பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறு இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்கள். ஏனென்றால் நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் அவருடைய கைக்குள்ளான ஜனங்களுமாய் இருக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 10ஆம் மாதத்தின் இந்த முதல் வாரத்தின் அதிகாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. கடந்த மாதங்களெல்லாம் எங்களை நீ சுமந்தீரே, தாங்கினீர், ஏந்தினீர். ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல சுமந்து, ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல எங்களை தேற்றினீரே. இந்த அளவில்லாத உம்முடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆராதனையில் பிரசுரமாயிரும். உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு எங்கள் செவிகளை திறந்தருளும். உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை போற்றி துதித்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதன் மூலமாக எங்கள் ஆத்தும பசியையும் ஆத்தும தாகத்தையும் தீர்த்து கொள்ளும்படி நாங்கள் கூடி வருகிறோம். கர்த்தாவே, அவர் நம்மோடு பேசின பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்கிற எம்மாவூர் சீஷரின் அனுபவத்தை பெற எங்கள் செவிகளை நீ திறந்தருளும். நம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தருளும் சுவாமி. ஆமேன். நாம் ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகவும் திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக 166ஆம் கீர்த்தனை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். கீர்த்தனை 166. கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம், இயேசுவையே நேரத்தில் கண்டு ஆனந்தம் அடைவோம் என்கிற 166ஆம் கீர்த்தனையை பாடுவோம். இயேசுவை நேரத்தில்
திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறு இந்த நாளுக்கென்று முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஞான சங்கீதம் 81ஆம் ஞான சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் நாம் முறைமுறையாக வாசிப்போம். ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் கீத்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுலமலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு சொல்லிக் கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்கள் இருக்கிறபடியே ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாய் 354ஆம் ஞானப்பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 354 முதல் 3 கவிகள். காரிருளில் நேச தீபமே நடத்துமே, வேறு ஒளியுள்ள வீடும் தூரமே நடத்துமே, நீ தாங்கினால் தூர காட்சி ஆசியேன், ஒரு அடி மட்டும் என் முன் காட்டுமேன். ஞானப்பாடல் 354 முதல் 3 கவிகளை பாடுவோம். Na
இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற ஆரம்ப வாக்கியம் நமது பழைய நாணப்பாட்டு புத்தகத்தில் 45ஆம் பக்கம் பின்புறத்திலே, புதிய நாணப்பாட்டு புத்தகத்தில் 711ஆம் பக்கம் ஆரம்ப வாக்கியத்தை முறையாக வாசித்து நாம் பாடுவோம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நற்பலனை கொடுத்தருளும். அப்போது மனிதர்கள் உம்முடைய தீர்க்கதரிசிகள் உண்மையுள்ளவர்கள் என்று நம்புவார்கள். உம்மை நோக்கி மன்றாடுவர்களுடைய விண்ணப்பத்தை கேளும். அப்போது நீரே நித்திய கடவுளாகிய கர்த்தர் என்று பூமியின் குடிகள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எருசலேமுக்கு சமாதானம் உண்டாக வேண்டிக் கொள்ளுங்கள். உம்மை நேசிக்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நற்பலனை கொடுத்தருளும். உம்மை நோக்கி மன்றாடுவர்களுடைய விண்ணப்பத்தை கேளும். எருசலேமுக்கு சமாதானம் உண்டாக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபையை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுள் முன்னிலை நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனைப் போல கடவுளே, பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கி அருளும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனும் விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தொழினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் முதலாம் ஞானப்பாட்டின் மூலமாக துதிப்போம். வாருங்கள். தேவன்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி.
பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவே, உம்மையன்றி நாங்கள் உமக்கு உகந்தவர்களாயிருக்க இயலாததாகையால் தேவரீர் உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் இருதயத்தை ஆண்டு நடத்தி அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்றைக்கும் அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மாய் வேண்டி கொள்ளுகிறோம். சுவாமி. இன்று திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறு 18th Sunday ஆஃப்டர் ட்ரினிட்டி. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து வாசிக்க கேட்போம். அது எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள் முடிய. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள் முடிய வாசிக்க கவனமாய் கேட்போமாக. வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு புத்தகம் எரேமியா எழுதிய தீர்க்க தரிசனம் 17ஆம் அதிகாரம் 5 10 வசனங்கள் முடிய. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன் என்பதே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாய் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மாட்சியுள்ள கடவுளே தேவரே பரிசுத்தர். வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அப்படியே என்ற நாளுக்காக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள் முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள் முடிய வாசிக்க கவனமாய் கேட்போமாக. வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 4 8 வரை. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்பதே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்து இயேசு கடவுளால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமாக்குதலும் மீட்புமானார்.
இஸ்ரவேல் சந்ததியார் யாவரும் கர்த்தரிடத்தில் நியாயம் பெற்று மேன்மை பாராட்டுவார்கள். அந்தபடியே நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. அது பரிசுத்த மத்தேயு என்பதன சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். பரிசுத்த மத்தேயு என்பதன சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். இயேசு சதுசேயரை வாயடித்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு இயேசுவினிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதான கற்பனை என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவரை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு இயேசு, அப்படியானால் தாவீது பரிசுத்தாவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறான் எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறதே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மறு உத்தரமாக ஒருவனும் இயேசுவுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை என்பதே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்தீரா. உலகெங்கும் கர்த்தரை ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடும் ஆவில் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நியாய தீர்ப்பையும் எதிர்நோக்கினவர்களாய் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை நாம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தின் வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்தில் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவற்றில் ஜீவனோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னாடி விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த உண்மையான விசுவாசத்தில் நம்முடைய மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்கு எந்த சூழலிலும் சாட்சியாய் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நாமே நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க நம்ம ஆயத்தப்படுத்தும் வண்ணமாய் 186ஆம் நாணப்பாடலில் முதல் 4 கவிகளை பாடுவோம். நாணப்பாடல் 186 முதல் 4 கவிகள். கர்த்தர் என் வசமானால் ஏன் பயப்படுவேன்? உபத்திரவம் உண்டானால் நான் ஜெபம் பண்ணுவேன்.
அத்தால் என் நிலை மாற பொல்லாவினையெல்லாம் தைக்கப்பட்டு அல்ல நியாயமாம். நாணப்பாடல் 186 முதல் 4 கவிகளை பாடுவோம். ஆண்டவராகிய கர்த்தரிடமிருந்தும் பிதாவாகிய தேவனிடமிருந்தும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் ஜெப நிலையிலே 9ஆம் நாணப்பாடலின் முதல் கவியை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 9ஆம் நாணப்பாடல் முதல் கவி. இயேசு சுவாமியே நீ சொல்லும், நானோ கவனிக்கிறேன். நீ உரைக்க கேட்டுக்கொள்ளும் வசனத்தை அடியேன் நல் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு உமக்கென்றே நான் பிழைப்பதற்கு பலத்தை அளிப்பீராக. Amen.
கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, அது நாம் பீடத்தில் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியை அது மீண்டும் ஒரு முறை வாசித்து ஆவியானவருடைய துணையோடு தியானம் செய்வோம். அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். இயேசு சதுசேயருடைய வாயை அடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களின் நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமா என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு திருத்துவ பண்டிகைக்கு பின் வரும் 18ஆம் ஞாயிறு. இந்த நாளிலே பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடு, த கோர் டாக்ட்ரின் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி எது என்று சொன்னால் நாம் வாசிக்கிட்ட வேத பகுதி தான். நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, அவர் சதுசேயர் வாயை அடைத்தார் என்று பரிசேயர்கள் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன், அவனும் பரிசேயன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ராத்திரி நேரத்திலே ஒரு பரிசேயன் நிக்கோதேமு நியாயசாஸ்திரி இயேசுவிடத்தில் வந்து அவன் இயேசுவிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை என்ன நம்ம நினைக்கிறோம்? என்றைக்கு நம்ம பேப்டிசம் எடுக்கிறோமோ அன்றைக்கி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மைதான். ஆனால் பேப்டிசம், ஸ்பீக்கிங் ஆஃப் டங்ஸ், the exercise of gift of the Holy Spirit, எல்லாம் கிறிஸ்துவத்தின் அடிப்படை நினைக்கிறோம். தசமபாகம் கொடுத்தல், சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுதல், ஆலயத்துக்கு வருதல், பாடுதல், அலங்கார பொருட்களை வைத்துக் கொள்ளுதல், இவைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாரம்பரியங்கள், சாக்கிரமந்துகள். ஆனால் ஆண்டவர் முழு வேதத்தின் கோர் ஆஃப் ஹோல் பைபிள், the central message of whole Bible, the central message of life of Jesus Christ, the central message of preaching of the Jesus Christ என்னவென்று சொன்னால் இரண்டே காரியம்தான். இது இல்லை என்றால் there is no Christianity in the world. கடவுளை நேசிக்கணும், இரண்டாவது பிறனை நேசி. இவைகள் முழுவதிலும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? கடவுளை நேசி, பிறனை நேசி. இந்த நியாயசாஸ்திரி பாருங்கள், இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான். ஆனால் இந்த மத்தேயு இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறார். நீங்கள் மார்க்கு பார்ப்பிலானால் அங்கே வேறு மாதிரி இதே நிகழ்ச்சி மார்க்கு வேறு மாதிரி சொல்கிறாரு. அவன் சாஸ்திரி கேட்குறான், உடனே சொல்கிறாரு, சாமி எதுவுன்னு இவன் சொல்கிறான், சிறு வயதிலிருந்து கடைப்பிடிக்கிறேன். அப்போ இயேசு சொன்னார், உனக்கு உள்ளதெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னால் அவன் துக்கமுள்ளவனாய் போய்விட்டான். இன்னொரு பக்கத்தில் மார்க்கு நீங்கள் வாசிப்பித்து பார்ப்பிலானால் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் பார்ப்பிலானால் அங்கே வித்தியாசமான ஒரு கான்செப்ட், இதே நிகழ்ச்சியாக அங்கே வேறு விதமாக சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கிறோம், என்னவென்றால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு ரொம்பவும் அருகில் இருக்கிறாய், நீ தூரமானவன் அல்ல என்று இயேசு சொல்கிறார். இந்த பதிலை சொன்ன உடனே அப்போது பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு வழி என்ன? டேக்கிங் பேப்டிசம், ஸ்பீக்கிங் டங்ஸு அல்லது பலவிதமான காரியங்கள்லாம். பரலோகராஜ்யத்துக்கு போவதுக்கு இயேசுனா ஒரே வழி சொல்லிட்டாரு, நீ தூரமானவன் அல்ல. அவன் நியாயசாஸ்திரி சொல்கிறான், உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு சொன்ன உடனே நீ பரலோகராஜ்யத்துக்கு தூரமாயில்லை, நீ மிகவும் அருகில் வந்து விட்டாய். அன்பு செலுத்த செலுத்த நீ பரலோகராஜ்யத்துக்கு நெருங்கி விட்டாய் என்று இயேசு அழகாக சொல்வதை பார்க்கிறோம். நல்ல கேள்வி கேட்டான். நீங்கள் எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் நல்ல கேள்வி கேட்டான். நியாயசாஸ்திரி கற்பனைகளை பிரதான கற்பனை எது? நான் பரலோகராஜ்யம் நித்திய ஜீவனை சொந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னென்னவோ கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம்ல, அது எப்படி, இது எப்படி? பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி கேட்டான்.
ரெண்டாவது, நல்லவரிடம் கேட்டான். அதான் மிக முக்கியமானது. கேள்வி கேட்கறது கூட எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடாது. அதை வேதத்தை குறித்தோ மற்ற நல்ல ஆவிக்குறிக்காங்க. நல்லவரிடம் கேட்டான். ஒருவேளை சதுசேயர் பரிசேயர் வேத பாடகத்தை கேட்டிருந்தால் அவர்கள் நீ இதை செய்யணும், அதை செய்யணும், தசமாவை கொடுக்கணும், சீரகம் கொடுக்கணும், வெஜ்ஜத்தில் கொடுக்கணும், இந்த வித்தியாசத்தை சொல்லியிருப்பார்கள். நல்ல கேள்வி கேட்டான், நல்லவரிடம் கேட்டான், இயேசுவிடம் கேட்டான். ஆகவே தான் நல்ல பதிலை படுத்திக் கொண்டான். என்ன நல்ல பதில்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆனால் நாலாவது தான் நல்ல முடிவை அவன் எடுக்கவில்லை. அவன் துக்கமுள்ளவனாய் அவன் போய்விட்டான். ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான். இங்கே நியாயசாஸ்திரியில் இவனோ அவன் இந்த பகுதி அங்கே சொல்லப்படவில்லை. நல்ல கேள்வி கேட்டான், நல்லவரிடம் கேட்டான், நல்ல பதிலை பெற்றுக்கொண்டான். ஆனால் நல்ல முடிவை அவன் எடுக்கவில்லை. எத்தனை பிரசங்கங்களை கேட்டும் நாம் நல்ல முடிவு எடுக்க முடியவில்லை அல்லவா? அநேக சமயங்களை இந்த ஆலயத்தை விட்டு நாம் பிரசங்கத்தை கேட்டு துக்கத்தோடு போய்விடுகிறோம் அல்லவா? நாம் நல்ல முடிவு எடுக்க வாழவர்களாய் பிசாசு சில தடைகளை பண்ணுகிறான். ஆக கிறிஸ்துக்கள் அன்பாதல் இன்றைக்கு ஆண்டவர் நாம் கொடுக்கிற சத்தியம் என்ன? முதலாவது, ஆண்டவரை நேசி. ஆண்டவரை நேசி. ஆண்டவரை நேசிப்பது என்றால் ஆலயம் வருவதா? ஆண்டவரை நேசிப்பது என்றால் பாடுவதா? ஆண்டவரை நேசிப்பது என்றால் பிரசங்கம் செய்வதா? ஆண்டவரை நேசிப்பது என்றால் என்ன? புறஜாதி மக்கள் தங்கள் கடவுளை நேசிப்பதின் அடையாளமாய் வெறும் காலிலே திருத்தணிக்கும் திருப்பதிக்கும் பாத யாத்திரை தொடங்கிவிட்டார்கள். இந்த கோவிட் பீரியடில் கூட காரணம் என்ன? அறியப்படாத கடவுளை, அன்னோன் காட் இருந்தாலும் அவருடைய அன்பு தங்களை வருத்தி கொள்கிறார்கள். அந்த கடவுள் மீது வைத்த அன்பு. ஆக ஒரு சிலர் கடவுள் மீது வைத்த அன்பினாலே தங்கள் சரீரத்தை கிழித்துக் கொள்கிறார்கள், ரத்தம் சிந்துகிறார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடவுளை நேசிப்பது என்றால் என்ன? உன் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கடவுளை நேசி. ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் மைண்ட். அப்படின்னா என்னங்க அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. சின்சியர் லவ் அண்ட் ட்ரூ லவ், அதுதான் முழு ஆத்மா, முழு இருதயம், முழு சிந்தை. சின்சியர் லவ், சின்சியர் ட்ரூ லவ், அதுதான் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும். அது எங்கே பார்க்கலாம்? சின்சியர் லவ், கடவுளை நேசிக்கிற அன்பு எங்கே? நான் வேதத்தை தியானிக்கின்ற பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து மோசே தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து கர்த்தரின் ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அதுதான் நான் கடவுளை நேசிப்பதின் அடையாளம். நன்றாக தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். கடவுளை நேசிப்பதுனா என்ன? பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொன்னால் மோசேக்கு அங்கு சுகபோகமான வாழ்வு, துன்பமில்லாத வாழ்வு, அவன் தேவைகளெல்லாம் நிறைவேற்றி சுகமாய் வாழ்கின்ற வாழ்வை ஆண்டவரின் நிமித்தமாய் வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அதுதான் பிரியமானவர்களே கடவுளை நேசிப்பது. தயவு செய்து தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். கடவுளை நேசிப்பதுனா ரொம்ப ஈஸி நினச்சிக்கிறோம்ல. டக்குனு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம், வெரி ஈஸி. முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து விடுவது. கடவுளை நேசிப்பதுனா ஒரு ஞானஸ்தானம் பெற்று விடுவது. கடவுளை நேசிப்பது டக்குன்னு திருவிருந்தர் பங்கி பெறுவது. கடவுளை நேசிப்பதுனா ஒரு 1000 ரூபாய் தானே வச்சுங்க அப்படின்னு கொடுப்பது இல்லை. தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் மோசே கடவுளை அதிகமாய் நேசித்தார். அந்த கடவுளை நேசிப்பதின் விளைவுதான் மோசேயுடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம், அந்த வெறுமை. அதுதான் நீங்கள் நானும் இன்றைக்கு ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால் எதை தெரிந்து கொண்டு இருக்கிறோம்? தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி டைம் கிடைச்சாலும் கிடைக்காட்டணும், கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. தேவ பிரசனத்தில் உட்காந்து வாசித்து பாருங்கள். கொலை செய்யப்பட்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், கல்லெரிக்கப்பட்டார்கள், நெருப்பில் கொளுத்தப்பட்டார்கள், கல்லறைகளிலேயும் குகைகளிலேயும் பரதேசிகளாய் அலைந்தார்கள், ஆடுகளின் தோலையும் புலியின் தோலையும் போத்துக்கொண்டு அவர்கள் திரிந்தார்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவின் மீது வைத்த அன்பினாலே தங்களுக்கு உலக வாழ்க்கை இழந்தார்கள், துன்பங்களை சகித்தார்கள். அதுதான் பிரியமான கடவுளை நேசிப்பது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளை நேசிப்பது உண்மையானால் நாம் ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறோம்? பாவ சந்தோஷங்களை எல்லாம் மோசே வெறுத்தாரே. நீங்கள் ஐரோப்பிய மிஷனரிமார்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். ஜெர்மன் தேசத்திலிருந்தும், டென்மார்க்கிலிருந்தும், ஸ்வீடனிலிருந்தும், நார்வேயிலிருந்தும் பலவிதமான மேல்நாட்டு நாடுகளில் ஐரோப்பிய மிஷனரிகள் சுகபோகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்தியாவிற்கு ஓடி வந்தார்களே. 350 ஆண்டுகளுக்கு முன்பாக, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக என்றெல்லாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இந்தியாவில் இருள் சூழ்ந்த காலங்களில் எல்லாம் தங்களை தியாகம் செய்தார்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவின் மீது வைத்த அன்பு அவர்கள் நெருக்கி ஏவியது.
அதுக்கு நிமித்தமாய் துன்பங்களை இன்பங்களை எல்லாம் துன்பமாய் கண்டார்கள், துன்பங்களை இன்பமாய் மாற்றிக்கொண்டு வாழ்ந்தார்கள். ஏன் இந்த கஷ்டங்கள்? அவர்கள் சம்பளத்துக்காக இந்தியாவுக்கு வரவில்லை. இந்தியாவுக்கு போனால் நிறைய சம்பளம், இன்றைக்கி நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோமே அதே போல் அல்ல. இந்தியாவிற்கு போனால் அதிக சம்பாதிக்கலாம், சொத்துக்களை செய்ய என்பதற்காக அல்ல. கிறிஸ்துவின் அன்பை நிமித்தமாய் தங்களை வெறுத்து, தங்கள் சுகபோகங்களை வெறுத்து, இன்பங்களை எல்லாம் வெறுத்து துன்பங்களை தேடி வந்தார்கள், பாரங்களை தேடி சுமந்தார்கள். அநேகருக்கு உதவி செய்கிற மனப்பான்மையோடு கூட இந்தியாவிற்கு ஓடி வந்தார்களே. பல பல மலை பிரதேசங்களுக்கு போனார்கள். ஏன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கூட சென்றார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அன்பார்ந்த தேவஜனமே, வரலாற்றிலே இன்னைக்கு தோன்றுகிற திருச்சபைகள் எல்லாம் அதை மறைத்து விட்டன. அதை மறைத்து விட்டன. அந்தமான் நிக்கோபார் தீவில் ரோஸ் ஐலண்ட், நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் பார்க்கலாம். ஒரு தனி தீவு. அது பிரிட்டிஷ்காரர்கள், வெள்ளைக்காரர்களால் அந்த தீவு ஆக்கிரமிக்கப்பட்டு உலகில் பழைய பெரிய பெரிய தேவாலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கல்லறை தோட்டத்தில் பார்ப்பீர்களானால் 1875 1883 என்று சொல்லி அப்பமே லைப்சிக் மிஷனில் இருந்தும் லுத்தரன் மிஷனரிமார்கள் எல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய கல்லறைகளை பார்ப்பிலானால் அவருடைய வயது 25, 28, 38, 40. அவள் கல்லறை பக்கத்திலே அவருடைய குழந்தைகளின் கல்லறைகளும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை பவுலடிகளால் ருசித்து 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 பார்க்க 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 இவைகளெல்லாம் எனக்கு குப்பையுமாய் தெரிகிறது என்று அவர் 3ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்கள் அல்லவா? சின்சியர் அண்ட் ட்ரூ லவ், அதுதான் கடவுளை நேசிப்பது. இன்றைக்கு நாம் அப்படியெல்லாம் நம்ம அர்ப்பணிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆனால் ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறோம்? ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆண்டவருக்காக நீ ஊழியத்திற்காய் இறைப்பணிக்காய் இழந்திருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா சுகபோகங்களை ஆண்டவருக்கு அவர் காட்டின அன்பு நிமித்தமாய் நீ அதை இழந்திருக்கிறோமா? கடவுளை நேசிப்பது என்றால் தியாகம், அதுதான் வெளிப்பாடு. அடுத்து யோசிப்பை பாருங்கள். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆதியாகமம் 39:9 வசனம். ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் கடவுளை அதிகமாக நேசிப்பான், ஆனால் அவன் பாவம் செய்ய மாட்டான், பாவத்தை வெறுத்து ஓடுவான், பாவத்துக்கு விலகி போவான். அதுதான் அன்பின் வெளிப்பாடு. கடவுளை நேசிக்க 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 ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை வெறுத்து விடுவான், பகையை வெறுத்து விடுவான். ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்தவர்கள் பிரச்சனை, பாவம் செய்கிறார்கள், சபைகளிலே பல தவறுகள், சண்டைகள். காரணம் என்ன? அவள் கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பார்க்கவில்லை. கிறிஸ்துவின் அன்பை நாம் நீங்கள் ருசிக்க பாருங்க. எப்போ பார்க்க முடியும்? எங்கே பார்க்க முடியும்? சில வியாதி வந்தால் யோசிக்கிறோம், மரண தருவாய் வந்தால் யோசிக்கிறோம். நிறைய அனுபவங்கள், சாட்சிகள் உண்டு இந்த கோவிட் பீரியட்ல. நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே 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 என்ற வசனத்தை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சியா? அது அர்த்தமே எனக்கு தெரியல. ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஃபார் கோவிட் ட்ரீட்மெண்ட். ஐ வாஸ் அலோன், நோபடி வாஸ் தேர். 7வது மாடியில் தனிமைப்படுத்தப்பட்டேன். யாருமே அருகில் வர முடியவில்லை. நர்சஸ் பயப்படுறாங்க. யாரோ ஒரு உருவம், முன் தெரியாத ஒரு உருவம், எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வந்து ஏதோ டேப்லெட்ஸ் கொடுத்து போயிடறாங்க. தனிமை. அப்பொழுதுதான் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற அந்த உன்னதமான ஆழமான சத்தியம் என் காதுகளில் தொளித்தது. அந்த வார்த்தையின் வல்லமை என் காதுகளில் தொளித்தது. இயேசுவின் அன்பை உணர்ந்தேன், இயேசுவின் கல்வாரியின் அன்பை உணர்ந்தேன். எத்தனையோ பெரிய வெளி கல்விகளில் பிரசங்கத்தை கேட்டேன், ஆனால் என்னுடைய அந்த அன்பை ருசிக்க முடியவில்லை. என் வாழ்க்கையில தனிமைப்படுத்தும் பொழுது, தனிமையில் இருக்கின்ற பொழுது, என் உயிருக்கு கேரண்டி இல்லாத ஒரு சூழலிலே எல்லாரும் நான் கைவிடப்பட்டு தனிமையில் இருந்த போதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவியது. பிரியமானவர்களே, அவர் சொன்ன அந்த சாட்சி இன்றைக்கு மறக்க முடியாதல்லவா? கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவுவது உண்மையானால் நாம் பாவத்தை விட்டு ஓடிப்போவோம். யோசிப்பு அதை தானே வெறுத்தார். ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். தன் கூட பிறந்த சகோதரர்கள் கொலை செய்ய பார்த்தார்கள், தப்பிக்க செய்தாரே. பாலும் கிணற்றில் போட்டார்கள், ஆண்டவர் தூக்கி எடுத்தாரே. அடிமையாய் விட்டார்கள், தேவன் தன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தாரே. அந்த ஆண்டவரின் அன்பை நான் எப்படி மறுதளிக்க முடியும் என்று சொல்லி அந்த அன்பை மேலோங்கி நிற்பதினாலே இந்த உலக மாம்ச இச்சைகளும் சிற்றின்பங்களும் அந்த யோசேப்பு என்கிற தேவ மனிதனுக்கு சாதாரணமாக காணப்பட்டது. கிறிஸ்துவின் அன்பு
எல்லாவற்றையும் என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறாரே. மத்திய 10:37-38 சொல்கிறாரு, என்னை விட தன் கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது, இன்னும் அடிஷ்னல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், கம்மா போட்டு, அவன் என் சீஷனாக இருக்க முடியாது. சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வராதவன் என் சீஷன் அல்ல என்று இயேசு. கிறிஸ்தவமே அதுதானே. நீ கடவுளை சிந்தித்தாதனால துறவரம் போகிறார். துறவரத்தை பற்றி யாரும் கேலி செய்யக்கூடாது, யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ரோமன் கத்தோலிக்க சபையினாலும் சரி, சிபிஎம் சபையினாலும் சரி, துறவரம் என்பது உன்னதமான ஒரு நிகழ்ச்சி, உன்னதமான ஒரு அர்ப்பணிப்பு, உன்னதமான ஒரு ஆஃபரிங். இளம் வயதிலே தங்களை அர்ப்பணித்து திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாய், கிறிஸ்துவின் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அதை தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அது அன்பின் உச்சக்கட்டம். நான் கிறிஸ்துவை அதிகமாக நேசிப்பது அது ஒரு வகை, அது ஒரு விதம். அருமையான ஆத்துமாவே, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கடவுள் மீது அன்பு வைத்திருக்கணுமே. ஆனால் அந்த வெளிப்பாடை நாம் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறோம்? கடவுளை நேசி. சீமோன் வீட்டில் பாவியான ஸ்திரீ, சீமோன் வீட்டில் பாவியான ஸ்திரீ. இயேசு சொல்கிறாரு, சீமோனே, நீ என் வீட்டுக்கு, நான் வீட்டுக்கு வந்தேன், நீயோ நெற்றியில் முத்தம் செய்யவில்லை, இவளோ என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தான். என் பாதம் கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, இவள் கண்ணீரினால் என் பாதத்தை கழுவினாள். இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இவள் அதிகமாய் என்னை நேசித்தாளே. ஆத்துமாவை, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நேசிக்கிறோம் என்பதற்கு எது வெளிப்பாடு, எது கிரியை? நம்முடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஏசப்பா நான் உண்மைதான் நேசிக்கிறேன் என்று பாடுகிறோமே, அதன் வெளிப்பாடு என்ன? இவளோ தன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவின் பாதத்தில் முத்தம், கன்னத்தில் கூட முத்தம் செய்ய எனக்கு தகுதியற்றவள் என்பதை உணர்கிறாளே. அதிகமாக இவள் அன்பு கூர்ந்தாள் என்று இயேசு சொல்கிறார். கடவுளை நேசி. நாம் அவர் அன்பை உணர்ந்திருக்கிறோமா? அன்பு உணராததான் பெரிய நம்மளுக்குள்ள சண்டைகள், பொறாமைகள், ஈகோ, ஸ்டேட்டஸ், நீயா நானா, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன். கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ருசிக்க 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 இவைகளெல்லாம் நமக்கு குப்பையாக போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு காட்ஸ் லவ், ஒரு சின்ன குழந்தைய ஒரு டாலி பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடுகிறாள். ரொம்ப நேரம் அந்த பொம்மைக்கு முத்தம் கொடுக்குறா. ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த பொம்மையை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறா, முத்தம் கொடுக்குறா, நான் அவனை நேசிக்கிறேன்றா, விளையாடிட்டு. அம்மா சமையல் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அம்மா சமையல் பண்ணி முடிஞ்சு உட்கார்ந்தாங்க. இந்த பிள்ளை பொம்மையோடு விளையாண்டு பிள்ளை ஐ லவ் யூ என்று சொன்ன பிள்ளை அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து அம்மா மடியில் படுத்துக்கிட்டா. அம்மா கேட்டாங்களா, இவ்வளவு நேரம் அந்த பொம்மையை பார்த்து தானே ஐ லவ் யூன்னு, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்த? அம்மா, நான் எத்தனையோ முறை அந்த பொம்மையை எடுத்துல ஐ லவ் யூ சொன்ன ஒரு வார்த்தை கூட திரும்பி நானும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லலையே. ஆனால் நான் அம்மானு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நீ என்னை நேசித்தாயே, என்னை பால் ஊட்டினாயே, சீராட்டினாயே, இரவெல்லாம் தூங்காமல் என்னை கவித்து கொண்டாயே, அந்த அன்புதாம்மா உன்னதான் அன்புன்னு சொல்லி அழுதுதான் தாயும் அழுதாளாம். அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்தின் சிற்றின்மங்களை பார்த்து லவ் யூ என்கிறோம், உலக பொருட்கள் நம்மை நேசிக்கிறோம், ஆனால் அவைகள் நம்மை திரும்பி நேசிப்பதில்லை. நாம் நேசிக்கிற பணம் நம்மை நேசிப்பது இல்லை, நாம் நேசிக்கிற சிற்றின்மங்கள் நம்மை நேசிப்பதில்லை, நாம் நேசிக்கின்ற சுகபோகங்கள் நம்மை நேசிப்பதில்லை. ஆனால் கிறிஸ்துவின் அன்புதான். 1 யோவான் 4:10 அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, நான் உச்சரிப்பது உண்டு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். நாம் ஏதோ ஒன்று செய்ததினால் இந்த உலகத்துக்கு வரவில்லை, நாம் ஏதோ ஒன்று குறித்ததினால் வரவில்லை. முந்தைய அவரிடத்தில் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தாரே, அதுதானே தெய்வீக அன்பு. அந்த அன்பை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோமா? கடவுளை நேசி. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கடவுளை நேசித்ததால் தான் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் நம்முடைய பிதாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். பாண்டூர், பொறையாறு போன்ற மிஷினரி ஸ்தாபனங்களில் நம்முடைய மிஷினரிகள் வந்து எப்படி அருமையாக ஊப்பி பாருங்கள். தயவு செய்து பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கே போகக்கூடாது, 12-13 வயதிலே திருமணம் அவர்களுக்கு இல்லங்களை ஏற்படுத்தி படிப்புக்கு செய்தார்களே. பிரசவத்தில் எத்தனையோ பெண்கள் மரித்தார்களாம் கிராமங்களில். பாண்டூரில் அதுக்கு டிஸ்பென்சரியை வெள்ளக்காரமாக ஏற்படுத்தி தங்களை திருமணம் செய்து கொள்ளாமல் தங்களை வருத்தி கொண்டு இந்த ஊருக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் துன்பங்களும் அவமானங்களும் தான். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு அவளை நெருக்கி ஏவுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அன்பில் நெருக்கப்பட்டிருப்போமானால் நாம் நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை நாம் இழந்திருக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை கொடுத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளை நேசி. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
இரண்டாவது அயலாரே நேசி. பிரசங்க உன்னிடத்தில் அன்பு இருப்பது போல பிறனை யாரு? சத்துரு, பகைவன், சபிக்கிறவனா எல்லாரையும் செய்யக்கூடாது. சில நேரத்தில் ஏமாத்தினா சபிக்க தான் செய்வாங்க. அநியாயமாக பழி சொன்னால் அவங்க சபிப்பாங்க, அவங்க வயிறு எரிய தான் செய்யும். அதை விட்டுருங்க. சபிக்கிறது. சத்துரு பகைவனை நேசிக்க முடியுமா? பிறரை அயலாரை நேசி. சுவிசேஷ பகுதி தான். சத்துருக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகிப்பாயா. மோசே சொல்கிறாரு கல்லால் அடி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் பகைவரை சத்துருவை நேசி. அன்பார்ந்த தேவச்சனமே, இல்லை ரொம்ப கஷ்டம். யாரும் அப்படி சொல்ல முடியாது. நேசிக்க முடியும். பேதுரு நேசித்தார், பவுல் நேசித்தார், இயேசு நேசித்தார். இதெல்லாம் பைபிளில். இன்றைக்கி முடியுமா? கண்டிப்பாக முடியும். 1999ஆம் ஆண்டு கணவனையும் 2 பிள்ளைகளையும் உயிரோடு கொளுத்தினார்கள் ஸ்டெயின்ஸ். அவருடைய துணைவியார் சொன்னது, நான் அவர்களை மன்னிக்கிறேன், ஏனென்றால் என் கர்த்தர் அவர்களை மன்னிப்பார், அவரும் என்னை மன்னித்திருக்கிறார். இதுதான் அயலாரை நேசிப்பது. முடியும். சத்ருவா தான் இருப்பான். சத்ருவா தான். நீங்கள் என்ன நன்மை செஞ்சாலும் பயிரை விதைச்சிக்கும் போது இதை களையை கொண்டாந்து விதைச்சிட்டு போயிடுவான். நேசிப்போம். கஷ்டம், ஆனால் நேசிக்க முடியும். கடவுளை நேசிக்கிறவர்களால தான் பிறரை நேசிக்க முடியும். ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணலாம். அது அறிஞர் அண்ணா. உலகம். குஷ்டரோகிகளின் சிரிப்பில் கடவுளை காணலாம். மதர் தெரேசா. குஷ்டரோகியை எந்த அரசியல்வாதி தொட்டது கிடையாது. தொட மாட்டாங்க. தூரத்தில் தான் நிற்பாங்க. இப்போ கோவிட் பேஷண்ட்டை போய் நேரில் போய் தொட்டு சேவை செய்ய முடியுமா? ஆனால் அந்த குஷ்டரோகிகளை கூட அரவணைத்து துடைத்து அவளை ஆதரித்த மதர் தெரேசா அந்த சிரிப்பிலே தான் தெய்வீகத்தை இல்லை, கிறிஸ்துவை இந்த உலகம் கண்டுகொண்டது. கிறிஸ்துவை இந்த உலகம் பார்த்தது எப்போ தெரியுமா? குஷ்டரோகிகளின் சிரிப்பில் கிறிஸ்துவை இந்த உலகம் கண்டுகொண்டது. மதர் தெரேசா ஆண்டவருடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவியது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும் கடவுளை நேசிப்பது உண்மையானால் நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம பிறரை நேசிக்கிற அன்பு நமக்கு இருக்கிறதா? மதர் தெரேசாவுக்கு ஸ்டேட் ஃபியூனரல் கொடுத்தார்கள். ஸ்டேட் ஃபியூனரல் என்றால் உங்களுக்கு தெரியும், பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு தான் ஸ்டேட் ஃபியூனரல், பிரதமருக்கோ அல்லது முதலமைச்சர்களுக்கோ. மதர் தெரேசா வாஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் லீடர். ஆனால் அவர்களுக்கு ஸ்டேட் ஃபியூனரல் கொடுக்கப்பட்டது. அரசாங்க மரியாதையுடன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். காரணம் என்ன? இந்தியாவுக்கே அவர்கள் தாயாக மாறினார்கள். எதனால் தெரியுமா? பிள்ளை பெற்றதினால் அல்ல, அன்பினால் தான் அவர்களுக்கு மதர் தெரேசா என்ற பெயர் வழங்கப்பட்டது. நீ கிறிஸ்துவை நேசிப்பது உண்மையானால் பிறரை நேசி. பிறரை நேசிக்கிறதுனா நான் ஒரு சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க மோட்சத்துக்கு போக முடியாது, அதுதான் லாஸ்ட்டு போயிடுது. 10 பைசா ஏழைகளுக்கு கொடுத்தது யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. தாங்க உறவுகளுக்கு, ரத்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான், அதுவும் பெத்த பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு. அந்த பைசா அப்படியே சேவ் பண்ணி வச்சு அதில் என்ன சந்தோஷமோ அது வெள்ள கிறிஸ்தவம். நிச்சயமாக அது வெள்ள கிறிஸ்தவம். அப்படியான கிறிஸ்தவம் நல்ல. பிறரை நேசிப்பது தான் கிறிஸ்தவம். கடவுளை நேசிப்பதுக்கு எது அடையாளம்? தியாகம், பாவத்தை விட்டு ஓடுதல். கடவுளை நேசிப்பது. பிறரை நேசிப்பது என்று சொன்னால், பிரியமான தேவச்சனமே, வார்த்தையினால் மாத்திரமல்ல செய்கையினாலும் நாம் பிறரை நேசிக்கும்படி கடவுள் நம்மை அழைக்கிறார். 147ஆம் ஞானப்பாடலை நாம் பாடப்போகிறோமே. இப்போது பாடினது கூட அன்பே பிரதானம் கீர்த்தனை பாடினோம். நான் உம்மை முழுமனதால் சிநேகிப்பேன், நேசுவேன், நான் உம்மை நித்த மாஞ்சியால் பின் செல்வேன். கொலை துடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சிலே தங்குவீர். நான் உம்மை ஜீவனால நாளெல்லாம் சிநேகிப்பேன் என் கர்த்தரே. நான் உம்மை எந்த அவதி வந்தாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே. கொலை துடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவீர். பக்தன் பாடுகின்றார். அந்த அன்பை ருசித்து பாருங்கள். தனிமையில் உட்காருங்க, சிலுவையை நோக்கி பாருங்கள். அப்போ தெரியும் அந்த அன்பு. அந்த அன்பினாலே நம்ம நெருக்கப்படும் பொழுது நம்ம உள்ள கண்ணீர் வரும். நம்ம நிலையை நம்ம உணருங்க. நம்ம உணர்வோம், இப்படிப்பட்ட எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்தார் என்று நினைக்கும் பொழுது கண்ணீர் வரும். அப்படி சிலுவையை நோக்கி பாருங்கள். தனிமையில் சிலுவை தியானியுங்கள். கிறிஸ்துவின் அன்பு உன்னதமான விலையேறப்பெற்றது. அந்த அன்பினால் நெருக்கப்படும் பொழுது நாம் பிறருக்கு உதவி செய்வோம். கடவுளை நேசி, மனுஷனை நேசி, அயலானை நேசி. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கடவுளையும் மனுஷனையும் நேசிக்கிறதுனால எனக்கு என்ன பலன்? கடவுளையும் மனுஷனை நேசி எனக்கு என்ன பலன்? அவனுக்கு நான் கொடுக்குறதுனால எனக்கு என்ன பலன்? நான் கொடுத்தா அவன் திருப்பி கொடுக்க போகிறதில்ல.
அவனுக்கு உதவி செய்தனால எனக்கு என்ன பலன்? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. பிரசங்க மார்க் 12:34 அவன் சொல்கிறான், ஆண்டவரே உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக, இந்த கற்பனை பிரதான கற்பனை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பகுதி மார்க்கில் 12ஆம் அதிகாரம் இயேசு சொல்கிறாரு, நீ பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல, நீ பரலோக ராஜ்யத்துக்கு பக்கத்தில் வந்துட்ட. நீ அன்பு செலுத்த 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 நீ இயேசுவை நெருங்குவாய், இயேசு உன் அண்டை நெருங்குவார். நீ இயேசுவை நேசிக்க நேசிக்க அவர் உன் அண்டை நெருங்குவார். நீ மற்றவளை நேசிக்க நேசிக்க இயேசுவை நீ நெருங்குகிறாய். நீ பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல என்ன வழி? முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல என்ன வழி? நீ அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு செல்கிறதுக்கு ஒரே வழி, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் உணர்ந்து பாருங்களேன். உங்களுக்குள்ள ஈகோ இருக்காது. சரிங்க, அவன் இருக்கட்டுங்க, ஸ்டேட்டஸ் ப்ரிஸ்டேஜ் இருக்காது, சரி பரவாயில்லங்க, அவன் இருக்கட்டும். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க ருசிக்க ஜாதி வெறி அப்படியே அமிங்கி போயிருங்க, ஒளிஞ்சிரும். இருக்காது, ஜாதி இருக்காது. ஜாதி எல்லாரையும் நேசிப்பீங்க, எல்லாரையும் நேசிப்பீங்க. கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ருசிக்க 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 மன்னிச்சிருவீங்க. கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க ருசிக்க பிறருக்கு பகைகள் பொறாமைகளை நம்ம விட்டு அகண்டு போவதை பார்க்கிறோம். அதனால தான் இயேசு சொன்னார், பிரதானம் அன்பே பிரதானம், எல்லா கற்பனைகளிலும் அன்பே பிரதானம். அன்பு இருந்துச்சுன்னா இவைகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டுக்கொள்வோம். பேதுரு கேட்குறாரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு போய் பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு சொன்னார், நீங்கள் கடைசி நாளில் 12 கோரத்தின் நியாயம் தீர்க்கும்படி என் வலது பசத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஆத்துமாவே கடவுளை நேசியுங்கள். கடவுளை நேசிப்பது என்பது சில தியாகம் செய்யும் அர்ப்பணிப்பு. பிறரை நேசி, அப்படி நேசிப்பதினால் நாம் பரலோக ராஜ்யத்தில் சமீபமாக இருக்கிறோம் என்று பரிசுத்தர் சொல்கிறார். மதர் தெரேசா முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கல, ஆர்சி சர்ச்சில் தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் ஒரு சிபிஎம் காரனே சொல்கிறாங்க, அல்லது கடவுளே இல்லைன்றவங்க சொல்கிறான், இப்போ அவன் மோட்சத்தை தான்ப்பா அந்த அம்மா இருப்பாங்கன்றாங்க. இதுதான் தீர்ப்பு. அன்பு தான். அந்த அன்பு பாவம் செய்ய ஒட்டாது, அந்த அன்பு மன்னித்து விடும், அந்த அன்பு பகையை மறந்துவிடும், அந்த அன்பு ஈகோ பார்க்காது, அந்த அன்புக்கு பிரிஸ்டேஜ் இருக்காது, அந்த அன்புக்கு பதவி வெறி இருக்காது, அந்த அன்புக்கு பண ஆசை இருக்காது, அந்த அன்புக்கு பணவெறி இருக்காது. அந்த அன்பு அன்பு கிறிஸ்துவின் அன்பு நெருங்க 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 நாம் இன்னுமா உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கடவுளை நேசிங்கள், பிறரை நேசிப்பதனால் நம்ம கிடைக்கும் பலன், நாம் பரலோக ராஜ்யத்தில் அருகில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நீர் முந்தைய எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினீரே. அந்த அன்புக்கு ஈடு என்னப்பா? நாங்கள் பாவிகளாக இருந்தும் எங்களை நேசிக்கிறீர். நாங்கள் துன்மார்க்கனாக இருந்தும் சில நேரங்களில் எங்களை தப்புவிக்கிறீர். இந்த கொலை நோக்கி நாட்களில் எங்களை தப்புவித்தீரே. நாங்கள் நீதிமான்கள் என்பதினால் அல்ல, உம்முடைய சுத்த கிருபை, நீர் எங்களை வைத்த அன்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. அந்த கிறிஸ்துவின் அன்பினால் நாங்கள் நெருக்கப்படட்டும். எங்களுக்கு இருக்கிற ஆணவங்கள், அகந்தைகள், பதவி ஆசை, பண ஆசை, உலக ஆசை எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து போடும் ராஜா. நாங்கள் உங்களுடைய அன்பை யோசித்து யோசித்து பார்த்து அந்த கல்வாரி அன்பினாலே உருக்கப்பட்டு, அந்த கல்வாரி அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு பிறரையும் நேசித்து வாழ எங்கள் கிருபை தாரும். உதவி செய்கிறவர்களாக வாழ மனப்பான்மை தாரும். பிறருக்காக வாழ்கிற மனப்பான்மை எங்களுக்கு தாரும், பலப்படுத்தும் ராஜா. இந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் இந்த நாட்களில் அன்பு நிறைந்தவர்களாய் வாழ கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பராபர இந்த சமயத்தில் மறுபடியும் தமது பரிசுத்த வசனத்துக்கு நம்ம அருளியபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, அவர் இனிமேலும் தமது வசனத்தை நம்மிடத்தில் உத்தமாய் காத்து, அது நம்ம எல்லாருக்குள்ளும் உத்தம கனிகளை தர அவரை நோக்கி மன்றாடுவோமாக. மேலும் இப்போது நம்ம சபையில் வியாதிஸ்தர தரித்திரரும் தங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று யாவரையும் பராபனுக்கு முன்பாக நினைவு கூற கடவும். கிறிஸ்துவின் முன்னிலையாய் பராபனுக்கு எத்தேச காலமும் அவருடைய நாமத்தை அறிக்கப்படும் உதடுகளின் கனியாகி துதியின் பலியை செலுத்த கடவும். நன்மை செய்யவும் தர்மம் செய்யக்குமாய் இருக்கும் மறவாதிருங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒத்த பலிகளுக்கு பராபரன் பிரியமாயிருக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் கவனிப்பான சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை தீங்கு நாளில் விடுவிப்பார். இயேசுநாதர் சொல்கிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்றார். ஏழைக்கு இறங்குகிறவன் பராபரனுக்கு கடன் கொடுக்கிறான்,
அவனுடைய உபகாரத்திற்காக இவர் அவனுக்கு பதில் கொடுப்பார் என்பது. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள்: வருகிற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வழக்கம் போல ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து நம்முடைய அரசாங்க அறிவிப்பு வருகிற வரைக்கும் இதே போல் ஆன்லைனில் ஆராதனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். புதன்கிழமை மாத்திரம் நம்முடைய ஆலயத்திலே ஆராதனை நடைபெறும். சபை மக்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே பலப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய தோத்திர பலியை அவர் மூலமாக பராபரனுக்கு எப்பொழுதும் செலுத்தப்படுவோமாக. நன்மை செய்யவும் உங்களுடைய உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளையே பராபரன் விரும்புகின்றார். பராபரனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதான சந்தோஷமும் பிரியமான தேவ ஜனமே உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருந்து காப்பாராக. ஆமென். நாம் கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்தவர்களாய் நாம் கடவுள் நம்மை நியாயம் தீர்ப்பார், நம்மை விசாரிப்பார் என்பதை மனதில் கொண்டு நாம் பயபக்தியோடு உணர்ந்து 282ஆம் நாணப்பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். நாணப்பாடல் 282 முதல் 3 கவிகள். நரரை நியாயம் தீர்ப்பராய் கர்த்தாவின் மைந்தனான அதிபதி பிரஸ்தாபமாய் இறங்குகிறதான நாள் கிட்டும். அப்போ தீயில் எல்லாம் கரைந்து போகவே நகைப்பரியதாகும். நாணப்பாடல் 282 முதல் 3 கவிகளை பாடுவோம். நம்முடைய திருச்சபையின் ஊழியத்திற்கென்று உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் அநேகர் ஏழை எளிய மக்களுக்கும் கிராம சபைகள் கட்டுமான பணிகளுக்கும் உதவி செய்து வருகிறீர்கள்.
ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கொடுக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நற்பலனை நீர் கொடுக்கின்றீர். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் நற்பலனை கொடுக்கின்றீர். உம்மை நோக்கி மன்றாடுகிறவர்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்கின்றீர். ஆண்டவரே, எருசலேமுக்கு சமாதானம் உண்டாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தாவே நாங்கள் பார்க்கிற வண்ணமாய், உன்னை நேசிக்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய், ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே, கிறிஸ்து இயேசு கடவுளால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமாக்குதலும் மீட்புமானார். இஸ்ரவேல் சந்ததியார் யாவரும் கர்த்தரிடத்தில் நியாயம் பெற்று மேன்மை பாராட்டுவார்கள் என்று கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றினீர். இப்பொழுதும் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆமாண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கென்று கர்த்தாவே, இந்த திருச்சபைக்கென்று கர்த்தாவே, இந்த திருச்சபையுடைய உம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அவருடைய கரத்திலிருந்து கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதித்து அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். என் நெஞ்சை சுவாமி உமக்கே ஈவாய் படைக்கின்றேன். நீர் இந்த காணிக்கையை கேட்டீர் என்று அறிவேன் என்று கர்த்தாவே எங்களை உணர்ந்த வண்ணமாக இந்த காணிக்கையோடு நாங்கள் எங்களையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கின்றோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த ஜெப வேலைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முதலாவது பாடின 9வது நாணப்பாட்டின் கடைசி கவியை பாடி நாம் ஜெப வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தாவே, ஜெபத்தை கவனியும். நாணப்பாடல் 9 கடைசி கவியை நாம் ஜெப நிலையிலே பாடி ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இவ்வுலகில் உள்ள முது திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையாராகிய நாங்கள் தூய போதனையில் உறுதியாய் நிற்க துணை செய்தருளும். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி
அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடம் திருப்பியருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை செய்தருளும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களிடையே அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் மாணவிகளையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரிய குருமார்களையும் உமது ஆவியால் நிரப்பியருளும். உமது அறுவடைக்கென்று சீகன் பால்கு அர்ப்பணை இயக்கத்தின் மூலமாக செய்யப்படும் ஊழியங்களையும் பணித்தலங்களையும் அர்ப்பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஊழியத்தை பெருக பண்ணும். இவ்வூழியத்திற்கென்று சபையில் வாலிபர்கள் எழுப்பப்பட துணை செய்தருளும். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டியருளும். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை செய்தருளும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவஸ்தையில் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆன்ம பலமும் அளித்தருளும். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதினால் உம்மிடம் இருந்து எவ்வகையான நன்மையையும் பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தல்ல உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடியினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளில் நின்று எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பியருள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மரண வேளையில் மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவியை பிதாவாகிய உம்முடைய கரங்களில் ஒப்புவித்து மோட்ச ராஜ்யத்தை அடையும்படி அருள் புரிந்தருள வேண்டும் என்று இயேசுவின் வழியாக வேண்டுகொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆமென். கர்த்தர் நம் கற்பித்த ஜெபத்தை நாம் தைரியத்தோடும் பயபக்தியோடும் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு இது தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னித்து விடுகிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. கர்த்தருடைய இரக்கத்தை கேட்டு நாம் ருசித்து பார்த்து 359ஆம் ஞானப்பாடலை பாடி நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் சிநேகம் சுதனை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார். நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம் சிநேகமே. 359ஆம் ஞானப்பாடல் 4 கவிகளை பாடி துதிப்போம்.
கர்த்தருடைய கிருபை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கெஞ்சி மன்றாடுவோம். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன் ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.